சாச்சினா வந்து நேற்று விஜய் விஷால் கிட்ட பேசும்போது ஒரு பெரிய அக்யூசேஷன் வச்சாங்க. என்னடா அந்த பொண்ணு நல்லா விளையாண்டுட்டு இருக்கே, நம்மளே சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கும்போது பழையபடி அதே பழைய குருவி கதவை தட்டி மாதிரி அந்த அவங்களோட பொய்யை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நேற்று விஜய் விஷால்கிட்ட சொல்கிறாங்க, ஆனந்தி நேற்று ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணாங்க. நான் வந்து உச்சா போகிறதுக்காக போனேன். பாத்ரூம் போனப்போ பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் உச்சா போகணும் அர்ஜென்ட்டுன்னு சொன்னேன். நான் அவங்க விடவே இல்லை. அவங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. நான் அப்புறம் அப்படியே நான் பேண்ட்டை கட்டின அப்புறம் தான் அவங்க வந்து கதவை சாத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு எல்லோரும் வந்து நம்மலாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். இப்போ இதை மட்டும் 1 hour எபிசோடில் போட்டான்னா ஆனந்தியை பற்றி எல்லோரும் என்ன நினைப்பாங்க? ஆனந்தியோட கேம் உங்களுக்கு பிடிக்கலங்கிறது வேறு. இது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இதை வைக்கும் போதே நான் நினச்சேன், நான் ஏன் வீடியோ போடலைன்னா இந்த பொண்ணு எப்படியும் கொஞ்சம் பொய் சொல்லும், இல்லைனா ஏதாவது எக்ஸாஜரேட் பண்ணும். எதுக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை ஆனந்தி முன்னாடி வச்சு சொன்னான்னா அப்போ அது உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் நான் அந்த வீடியோ போடல. ஸோ அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆனந்திக்கு வந்து நேற்று பயங்கர ஹெட்டேக்கு. அதனால ராணுவ வந்து ஹெட் மசாஜ் பண்ணி விட்டுட்டுருப்பாரு தலையில் உட்காந்துட்டு. பாவம் எதிர்த்தாப்புல சாச்சினா போயிட்டு ஆனந்தி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. உடனே வந்துட்டு சாச்சினா வந்து சொல்கிறாங்க, நான் எக்ஸ்ட்ரீமாக போனேன்னா அப்போ நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆனந்தி நான் என்ன பண்ணேன் அப்படின்னோடனே, என்னை டோரை திறந்து வச்சுட்டு நீங்கள் வந்து பாத்ரூம் போக சொன்னீங்கல்ல அப்படின்னோடனே, நான் வந்து உனக்கு டாஸ்க் கொடுத்தேன், நீ பயந்துட்டு உள்ளே ஓடனேன்னு நினச்சேன்டி. உனக்கு உண்மையிலே உச்சா வந்துச்சுன்னா உச்சா வருது நான் போகிறேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு சாச்சனை சொல்லுங்க, எனக்கு உண்மையிலே உச்சா வந்துச்சு, அதான் நான் போனேன். நான் போகல, நான் பேண்ட்டையும் கழட்டிட்டேன் இப்படி சொல்கிறாங்க. உடனே ராணுவ வந்துட்டு போதும் விடுமா, அது அப்புறம் பேசிக்கலாம், தலை வலிக்கும் போது பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் இந்த பொண்ணு நான் பேண்ட்டையும் கழட்டிட்டேன்னு சொல்லுது. ராணுவ வந்து அந்த டாபிக் அது சின்ன பொண்ணு தெரியாமல் சொல்லுது, அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேணாம் விடு அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாக ஒரு ஜெம் அந்த பொண்ணு அப்படி பேசும்போது அவர் அப்படி சொல்கிறது. அதுக்கு வந்து சாச்சனா விடுனே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லுது, நான் கழட்டின அப்புறம் தான் நீங்கள் போனீங்க அப்படின்னோடனே, யாராச்சும் பாத்ரூம் போகிறப்ப கூட வந்து நிற்பாங்களாடி, உனக்கு நீ சும்மா போய் உள்ளே நிற்கிறேன்னு தான் நான் நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா, ஆனந்தி வந்து டாஸ்க் கொடுத்துட்டு இருந்தா எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் சாச்சனா உள்ளே போனது. ஆனால் வந்து ஆனந்தி இப்படி டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பாத்ரூம் போக சொன்னாங்கங்கிற மாதிரி ஒரு பெரிய போய். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வேறு தர்ஷிகா கூட ரொம்ப நேரம் பேசிவிட்டு எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் நாமினேட் பண்ணுன்னு கேட்டாச்சு. ஸோ லாஸ்ட் வீக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மராக என்னை நாமினேட் பண்ணுன்னு எல்லாருக்கிட்ட போய் சாச்சனா கேட்டிருப்பாங்க. அது 1 hour எபிசோட்லலாம் வந்துச்சா இல்லையான்னு தெரியாது. எடிட்டர் வந்து நிறைய எடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு கேட்குறது என்ன விதம்னே எனக்கு தெரில. நேற்று நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் வந்து தர்ஷிகா கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு எனக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் நாளைக்கு என் பேர் சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தப்பு சாச்சனா பண்ணுறது. அவங்களா பார்த்து சொல்லணும். இப்படி கேளுன்னு சொல்லி கேட்டு எம்பாரஸ் பண்ணக்கூடாது. அதோடு இல்லை, தர்ஷிகா வந்து நெக்ஸ்ட் வீக் பர்த்டே அவங்க இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் தர்ஷிகாவை வந்து இந்த வாரம் நாமினேட் பண்ணியிருப்பாங்க சாச்சனா. அப்புறம் எந்த முகத்தை வச்சுட்டு தர்ஷிகா கிட்ட போய் எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் நாமினேட் பண்ணுன்னு கேட்குறாங்கன்னா நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.